புதிய வாகனங்களுக்கான தரப்படுத்தப்பட்ட பதிவு இலக்க தகடுகளை எதிர்வரும் மே மாத இறுதியில் இருந்து விநியோகிக்க முடியும் என மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. அரசாங்க நிதிக்குழுவிற்கு திணைக்கள அதிகாரிகள் அழைக்கப்பட்டிருந்த போதே இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. யுத்த காலத்தில் பாதுகாப்பு காரணங்களுக்காக இலக்க தகடுகளில் மாகாணங்களை அடையாளப்படுத்தும் குறியீடுகள் மற்றும் ஃப்ரீக்வென்சி ஐடி பயன்படுத்தப்பட்டன. தற்பொழுது போலீசாரிடம் அதனை சரிபார்ப்பதற்கான கருவிகள் இல்லாமை மற்றும் பாதுகாப்பு தேவை குறைந்துள்ளதால் மாகாண குறியீடுகளை நீக்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை வாகன உரிமையாளர்கள் தங்களது விருப்பமான பெயர்களை இலக்க தகடுகளில் பொறித்துக் கொள்வதற்கான விசேட முறைமை விரைவில் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது. நடைபெற்று வரும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் மொத்தம் 4023 வேட்பாளர்கள் களத்தில் போட்டியிடுகின்றனர். இந்த தேர்தலுக்காக தமிழகம் முழுவதும் 75,064 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இன்று காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியுள்ள நிலையில் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இந்நிலையில் தமிழகம் முழுவதும் பிற்பகல் 1 மணி நிலவரப்படி 56.81% வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன. முன்னதாக 2021 ஆண்டு நடந்த தேர்தலில் 39.61% வாக்குகள் மட்டுமே பதிவாகியிருந்தது குறிப்பிடத்தக்கது.